கைஸ் வணக்கம், வெல்கம் டு காபி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அது அனிமேட்டிக் ஒரு கேம் பிளேன்னு சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு அனிமையோட பேஸ்டு கேமு. ஸோ என்ன அனிமேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்ளேடு. ஸோ பேப்ளேடு தெரியாத ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரு தீவிரமான பேப்ளேட் ரசிகன். ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு பேப்ளேடில் ரொம்ப பிடிக்கும். நான் ரியலுமே பேப்ளேட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது சிக்மா ப்ரோமே வச்சுருக்காரு. அதெல்லாம் சரி விடுங்க, அதெல்லாம் இருக்குது. இந்த கேமோட கான்செப்ட் வரும். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா பேப்ளேடில் எப்படி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேப்ளேட் எக்ஸ்னு ஒரு நியூ சீரிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சீரீஸை பேஸாக வச்சு ஒரு கேம் ரோப்ளாக்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி எல்லாமே இதுலேயும் இருக்கும். பாருங்களேன், இப்போ நான் ஒரு ஸ்பின் போடுறேன். இந்த ஸ்பின் கிடச்சிச்சா? ஓகே, இப்போ பாருங்களேன் 6 ஸ்பின் போட்டிருக்கேன். இந்த 6 ஸ்பின்னில் நமக்கு ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இப்போ பாருங்களேன் 6 தேர்ந்தெடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டேப் பண்ணோடனே நமக்கு ஒவ்வொன்றா அப்படியே கிடைக்கும் ஃப்ரெண்ட். இது என்னது கிடச்சிருக்கி? இன்னும் ஒன்றுமே தெரில. இது அந்த என்ன சொல்லுவாங்க இதை? மிகாடு ஐயோ சரியாக தெரில ஃப்ரெண்ட், பேர்லாம் மறந்துடுச்சு. இது டிப்பு, பர்ஃபார்மன்ஸ் டிப்பு போடு. இதுதான் ஃபேஸ் டிப்பு கிளாலியன் கோல்டு. ஸோ இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த கேம் பிளே முழுக்க வெறித்தனமாக இருக்கும். அதனால் பார்க்குறவங்கள மறக்காமல் முன்னாடியே லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மலைக்கு மறக்காமல் நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே கண்டென்ட் உள்ளே இருக்குது அப்படின்றத கேம் பிளேக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கேம் பிளேக்குள்ளே போகணும் இல்லையா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், கேம் பிளேக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பேட்டில் பண்ணணும். அதாவது என்பிசி கூடயும் பண்ணலாம் அண்ட் பிளேயர்ஸ் கூடயும் நம்ம ஆன்லைன் பிளேயர்ஸ் கூடயும் பண்ணலாம். இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இது ஒரு என்பிசி. இப்போ இது கூட நான் ஒரு பேட்டில் பண்ணுறேன்னு வைங்க. ஷூட் கொடுத்தேன் நான் 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. எப்படி தரமான சாட்டு. ஸோ நான் இப்போ வந்துருக்கிறது வச்சு ட்ராகன் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி அதை நான் தோக்கடிச்சிட்டேன். ஓகே, எண்டு. இப்போ எண்டு கொடுத்தானே நான் லெவல் 5 போயிட்டேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம லெவல் அப் ஆகி இந்த கேமில் பெரிய லெவல் தான் இது. ஸோ அடுத்த ஒரு பேட்டில் 3, 2, 1 லடி ட்ரிப் போடு. சரியானடு அடி போடு. பயங்கரம் ஷாட்டு போடு ஃப்ரெண்ட். அந்த என்பிசி ஊழடி வாங்குறான். பட் அவனோட என்னன்னு தெரில, நல்லா தாக்கு பிடிக்குது. டிஃப்ரெண்ட் டைப்புன்னு நினைக்கிறேன். பட்டு நம்ம அவனை தோக்கடிச்சிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், இதில் நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்களா பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, ஆன்லைன் பிளேயர்ஸு. இவங்க என்பிசி கிடையாது, இப்போ விளையாண்டுருக்கிறது பிளேயர்ஸ். இவங்களுக்கு இடையில் நான் லான்ச் பண்ணுறேன் பாருங்கள். இதில் ஒரே ஒரு என்பிசி இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. போடு, நின்ன இடத்துலேருந்து ஒரு அடி ட்ரக்கோன் பவரை காட்டு. அப்படி நம்ம போய் தான் தெரிய விட்டுட்டுருக்கு. போட்டுட்டு எப்படியா நம்ம போய் தான் ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட். இதில் நம்ம கேமரா ஆங்கிள் மாற்றி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆங்கிளும் மாற்றிக்கலாம். ஸோ ஐயோ நம்ம தான் தெரிச்சுட்டோமே. ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். பேப்ளேடை மாற்றிட்டு வரண்டாடி. இருங்கடா டே. பஸ்டர் ட்ரான் நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. இது ஒரு அட்டாக் டைப்பு. ஸோ இவ்வளோ நேரம் அட்டாக்கே வச்சுட்டு இருந்தாலும் இப்போ ஹெல்த்ஸ் இதுன்னு சொல்லக்கூடிய இந்த டிஃபென்ஸ் டைப்பு. இது பக்கா அட்டாக் கிடையாது, இது அட்டாக் மாதிரி வர டிஃபென்ஸு. ஓகே, நமக்கு தேவையானது ஒரு டிஃபென்ஸ் டைப், பக்காவான ஒரு டிஃபெண்ட். அது டிரான்ஸ்வார்டு. இது அந்தளவுக்கு என்ன ரோரு ட்ரெயின்டா. ஐயோ சாரி ஃப்ரெண்ட், கொஞ்சம் கோல்டு. டஸ்க் மேமோத். ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, மேமோத் எடுத்துக்கலாம் மேபி, டஸ்க் மேமோத்து. பட்டு இப்போ ஒரு என்பிசி பேட்டில் போட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். 3, 2, 1 லடி ட்ரிப். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், சிஎன்ஜியோட ஹெல்த் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னுலாம் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம பேர் தான் அடிச்சுட்ருக்கு. போடு சரியான டி. பட் ஸ்டாமினா சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ ஃப்ரெண்ட், ஸ்டாமினா இல்லை ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் இது? ஸ்டாமினா ரொம்பவே கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தான் விழுந்துட்டோம். பேட்டலியன்ஸ் ஸ்டாமினா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கு எதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு எல்லாத்தையும் மாற்றி பார்த்தா தெரிஞ்சிடும் ஸ்டாமினா எது அதிகமாக கொடுக்குதுன்னு. ஸ்டாமினா வேணும்டா எனக்கு அதிகமான ஸ்டாமினா.
ஓகே, இது 2மே அதிகமாக இருக்கா? இப்போ பிட்டு வச்சு பார்க்கலாமா? அதாவது விட்னா டிப்பு ஃப்ரெண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் இப்போ தான் விட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் பக்காவான ஸ்டாமினா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆன்லைன் பிளேயர் சண்டை போடுறக்கான ஒரு இடம் இது. ஸோ இப்போ நான் நின்றுட்டேனா, இந்த இடத்துல வேறு யார் வேணால் வந்து நிற்கலாம். ஏய் வாங்கடா டே தம்பி, வாங்கடா டே மேலே வாங்கடா. ஏய் தம்பி இங்கே வாங்கடா. அட என்ன ஃப்ரெண்ட் இது, நம்ம நேரம் பார்த்தி அவனை வந்து சொல்ல மாட்டான். ஆனால் இந்த கேம் விளாட்றதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இதில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் அது அட்டாக்ஸை நம்ம டிசைட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் செம்ம ஒரு நம்மளே லான்ச் பண்ணுறது இந்த மாதிரிலாம். பேபிளேடுக்கு ஏற்கனவே ஒரு தனி கேம் இருக்குது. ஸோ அது வேணும்னாலும் கேளுங்க, அதுவும் நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி, அது ஒரு தனி கேமு. ஸோ அதை நான் உங்களுக்காண்டி எடுத்து போடுறேன். அந்த கேம் ஏற்கனவே தெரியுன்றவங்களாம் தெரியும் ப்ரோ அப்படின்றது கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்டு தெரியாதுன்றவங்களாம் கண்டிப்பாக அந்த கேமை கேளுங்க, நான் போடுறேன். ஓகே, இங்கே வருங்க, இங்கே ஒரு தண்டு நிட்டானா. ஸோ இவங்க கூட இப்போ நம்ம பேட்டில் போட போகிறோம். இந்த செகண்ட் ஓடுது பார்த்தீங்களா, 1. எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த பேட்டில். 4 பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் நம்ம இந்த மேட்ச்சில் வின் ஆக முடியும். அவனோட போர்டு டிரான்ஸோட அவன் நியூ பிளேயர்னு நினைக்கிறேன். பட் என்னோடது டஸ்க் மேம் வந்து அதில் சிப்பெல்லாம் நான் பக்காவாக போட்டு வச்சுருக்கேன் ஸ்டாமினாக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்டாமினா கிடைக்கும். ஓகே வாங்க ட்ரை பண்ணி பார்க்கணுமா எந்த அளவுக்கு இந்த பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத. போடு மேமோத், அவனை யாருன்னு காட்டு நீ. மேமோத் விட்டுறாத. இப்படி தான் பேபிளில் கற்றுவானுங்க. ஏன்டா லூஸ் மாதிரி கற்றுன்னு கேட்காதீங்க. அப்படி தான் ஃப்ரெண்ட் அனிமேல கற்றுவாங்க. அப்போ தான் பேக்கு பவர் வரும், அடிக்கும். இங்கே பாருங்கள், நானும் என்னென்னமோ ஃப்ரெண்டு அவன் தூக்கி ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட். அவனுக்கு 2 பாயிண்ட்டு போயிடுச்சு. இந்த மேட்ச் நம்ம விடக்கூடாது, ஜெயிச்சு ஆகணும். இவன்ட்டெல்லாம் தோத்துட்டா அசிங்கம் ஃப்ரெண்ட், அசிங்கம். ஏன் கேட்குறீங்க? போடு 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 போடு. அப்படி தான் பஸ்ட்டு பண்ணுறான் அவனை. டே பஸ்ட்டு பண்ணுறா என்னடா மேமோத்து, டஸ்க்கு மேமோத்துன்னு உனக்கு பிரிஸ்கா பேர் வச்சுருந்தா என்னடா இப்படி பண்ணுற? அடிடா அடிடா அடி அடி. அவனை அடித்து வீசி அப்படியே வெளியில். சரி நவுந்துரு டார்ச் பண்ணு. போடு 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 போடு. சரியான அடி ஃப்ரெண்ட், சரியான அடி. அவன் பஸ்டாக போகிறான் எனக்கு தெரிஞ்சு. அவனுக்கு ஸ்டாமினாவே இல்லை. ஆடு ரிங் அவுட் ஃபினிஷ்டா. இது சாரி, அது என்ன சொல்லுவாங்க இதை ஃபினிஷ்? ஐயோ, சர்வைவல் ஃபினிஷ். சர்வைவல் ஃபினிஷ் கொடுத்து 1 பாயிண்ட் எடுத்திருக்காரு சிஎன்ஜி. இப்போ பாருடா பஸ்ட்டு தான்டா, வாடா. எவ்வளோ பேர் தானே நீ கூப்பிட்டு வாடா. அடித்த அடியில் பஸ்ட்டு பாருங்கள் இப்போது ஃப்ரெண்ட். ஆஃப்கோர்ஸ் ஓமிகாட் ஜெயிச்சிடலாம் போலையே. தம்பி ஜெயிக்கக்கூடாது பண்ணி சொன்னால் கேளுப்பா. நீ ஜெயிக்கிறது செட் ஆகாதுப்பா. எனக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்காங்கப்பா, தயவு செஞ்சு செத்துருப்பா. அவனை நம்ம முடிஞ்ச அளவு அடித்து டேமேஜ் கொடுத்தா தான் நான் அவனுக்கு வந்துட்டு டேமேஜ்ன்ற பாருங்க. ஐயோ அவனை தடுமாறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சர்வைவல் ஃபினிஷ் 2வது தடவையாக கொடுத்து 2 பாயிண்ட் நில பிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா நம்மள்ட்ட ஸ்டாமினா அதிகமாக இருக்குது, அது நமக்கு அட்வான்டேஜ். இன்றைக்கி மாதிரி தான் இந்த கேமை விளாட்ணும். இந்த கேம்லேயே பிடிச்சிருக்கா அப்படின்றது எல்லோரும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிருங்க. இங்கே பாருங்கள், தரமான அடி கொடுத்துட்டோம். டிரான்ஸ் வார்டு பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. பட் அந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், பேபிளேட் எக்ஸ்ஜென்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ் வார்டு பயங்கரமான ஸோ அது வந்துட்டு செம்மையான ஒரு வெறி கொண்ட அட்டாக் டைப்பு. டஸ்க் மேமோத்தை வந்துட்டு ஒரு அட்டாக் டைப் தான், நம்ம டிஃபென்ஸுக்கு ஸ்டாமினா டைப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம ஜெயிக்கிறோம். மேபி அதனாலேயே இருக்கலாம். பாருங்களேன், அவன் ஒரு அவனுக்கு விளாட தெரியலையா என்னன்னு எனக்கு சரியாக தெரில. அவன் சும்மா ஏதோ அதை வச்சு விளாண்டுருக்கான். பட் நான் ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறதுனால நான் ஈஸியாக வின் பண்ணிடுறேன். ஸோ 3 பாயிண்ட் நம்ம எடுத்து லீடில் இருக்கோம். அவனே வெளியில் போகிற வரையும் விடக்கூடாது. இப்போ பாருங்கள், 4th பாயிண்ட் எடுத்துட்டோன்னா நம்ம வின் ஆயிடுவோம். பட் அவன் நம்மளை பஸ்ட்டு பண்ணிடக்கூடாது, அதுதான் முக்கியம் இங்கே. சரி ஓகே. ஓ மை குட்னஸ், அவன் வந்துட்டு டக்குன்னு நம்மளை ரிங் அவுட் பண்ணிட்டான். ஸோ அவன் இந்த டைம் வந்துட்டு சர்வைவல் ஃபினிஷ் கொடுத்துட்டான். பட் வின்னர் அவனா? நான் தான். அதுதானே பார்த்தேன். சிஎன்ஜி தாண்டா இங்கே என்றைக்குமே நிலச்சி நிற்பான். போடு ஃப்ரெண்ட், தரமான வெற்றி. அடி காத்தே. எப்படி டேய் பார்த்தீங்களா, எல்லோரும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? செம்ம குஷியாக இருக்குது. வாங்க இன்னொரு பேட்டில் போடலாம். டே யாரா வாங்கடா, டே செம்மையாக இருக்குடா, டே பேட்டில் போடலாம்டா, வாங்கடா. என்னடா இது? ஓ எதோ வச்சுருக்காங்க. ஓ இவனுக்கும் எனக்கும் நடக்குதா? ஓ இப்படி என்ன பண்ணலாமா? இதுலேயும் 4 பாயிண்ட் எடுத்தா வின்னு. ஓகே, இவங்க ஒரு என்பிசி பார்த்தலாம். ஷேடோ பேபியே இன்சிடோவாமா. ஓ அந்த பேவோட ஓனர் போல இவன். சரி விட்டு, நீயா நானும் பார்த்துடலாம். வா, என் மேமோத்தா இல்லை உன்னோட ஷேடோ பேபிடான்னு பார்த்துடலாம்.
ஃப்ரெண்ட் எல்லாம் மேமோத் ஜெயிக்கும் அப்படின்றவங்க மேமோத் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 2 பேரோட இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஐயோ தம்பி ஆங்கிள் மாறிடுச்சுப்பா. ஓகே டே கொஞ்சம் ஆங்கிள். ஓகே சரியான அடி 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 பயங்கரமான அடி ஃப்ரெண்ட். அவனுக்கு கொடுத்த அடி அப்படியே மிரட்டி விட்டு அவன் அரண்டு போயிட்டான். நீங்கள் வேறு சரியான அடி 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 ஃப்ரெண்ட் பயங்கரமான அடி ஃப்ரெண்ட். பஸ்ட்டாக இருக்கணும் அவன். ஏன் அவன் பஸ்ட் ஆகலை ஃப்ரெண்ட்? எனக்கு சத்தியமாக புரியல ஏன் அவன் பஸ்ட் ஆகலைன்ட்டு. ஏன்னா வந்துட்டு அவனுக்கு நான் பயங்கரமான அடியை கொடுத்துட்டேன். ஓகே பஸ்ட்டு ஃபினிஷு. நான் நினச்ச மாதிரியே பஸ்ட்டு ஃபினிஷ் அடித்து நவுத்திடுவோம். இந்த கேமில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமில் நம்ம கண்டினியூ பண்ணலாமான்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெறுத்தனமான கேம் பிளே. எனக்கு இது ரொம்பவே சீரியஸாக பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட். இந்த கேமில் நான் டெய்லி விளாட்லான்ருக்கேன். ஸோ பிளாக் ஃப்ரூட்டோட இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஆன்லைன் பிளேயர்ஸ் கூட பிளாக் ஃப்ரூட்டில் பிவிபி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். பட் இது அதை விடவே கொஞ்சம் ஒரு படி மேலவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அது விளாட்றக்கு. கொஞ்சம் போடு சரியான அடி ஃப்ரெண்ட். அவன் வாழ்க்கையில் மறந்துருக்கவே மாட்டான் என்னைய. அந்த மாதிரி அடித்தோம். அடி 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 ஃப்ரெண்ட். இந்த டைமும் பஸ் ஃபினிஷ்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்களேன். அவன் நமக்கு பஸ் ஃபினிஷ் கொடுக்காம இருந்தா சரி. அடி 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 தாறு வரான் அடி. ஓ மை காட் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் இது இப்படி அசிங்கமாக ஒரு பாயிண்ட்டு. டே பஸ் ஃபினிஷ் நான் கேட்டேன்டா. பஸ் ஃபினிஷு ஃப்ரெண்ட் ப்ளீஸ் பஸ் ஃபினிஷ். ஐ வாண்ட் பஸ்ட்டு. போடு தரமான அடி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பஸ்ட்டு தான் எனக்கு வேணும். எனக்கு தேவை பஸ்ட்டு பண்ணுறதுல இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே இல்லை ஃப்ரெண்ட். போடா டே வீட்டுக்கு போடா. ஐயோ ஃப்ரெண்ட் தப்பிச்சிட்டா ஃப்ரெண்ட். ஸோ நான் டக்குன்னு ஒரு ட்ரிப்பை போனால் தப்பிச்சிட்டான். போடு ட்ராக்கை பிடிச்சி நம்ம வரும்போதெல்லாம் தப்பிச்சிட்றான். அடே ட்ராக்கை பிடிச்சி போகும்போது ஒரு அடி வாங்குடா. என்னடா இப்போது குறைச்சல் உனக்கு? ட்ராக்கை பிடிச்சி அடி வாங்கல உனக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல் இருக்கா? அப்போது நான் பஸ்ஸு பண்ணுறதுல உனக்கு கௌரவ குறைச்சல் இருக்குது. போடு ஜெயிச்சுட்டோம் ஃப்ரெண்ட். எஸ் வின்னர்னா யார்? சிஎன்ஜின்னு சொல்லட்டான். அடிக்கிற அடிகள் தவில கிழிஞ்சு தங்கட்டான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதாட்ட இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம். இது ஒரு சின்ன கேம் பிளே தான். இந்த கேமில் வந்துட்டு இந்த மாதிரி பேபிளட் கேம் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. அண்ட் வந்துட்டு நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதா நம்ம கோல். அது ரீச் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபன்னி கேம் பிளே ஹாரர் கேம் பிளேஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு அனிமேட்டிக்கான கேம் பிளே. இந்த கேம் பிளே எப்படி இருந்துச்சு, இதை கண்டினியூ பண்ணாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது ஒரு சின்ன கேம் பிளே தான். ஸோ பட் இருந்தாலும் இது நான் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேல சந்திப்போம்.